சகோதர சகோதரி, நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தினம் தினம் 10 கணக்குல எப்பவுமே நாங்க தான் கெத்து. இந்த சீரியஸ்ல ரீசனிங் டாபிக்ல பகடை அப்படின்னு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுல நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி ஒரு பகடையில 12 கணக்கு எடுத்து வந்துருங்க. ஒரே பகடையை கேட்டு, சரிங்களா? புது புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்து வந்திருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சாதான் 2 பகடை 3 பகடை கேட்டா தெளிவா போட முடியும். ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன், அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல் கேள்வி, ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? இது 2021 குரூப் 1, 2022 டிஎன்பிசி, அப்புறம் 9th நியூ புக்ல இருக்குதுங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு பகடை இருக்குது, அந்த பகடையை நீங்க உருட்டுறீங்க. உருட்டும் போது வீயக்கூடிய நம்பர் இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். அதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஆமா, நிகழ்தகவுனா முதல்ல ஒன்னா பார்த்துருவோம். தெளிவா சொல்றேன், கவனிங்க. பகடை அப்படின்னா இதான், நம்ம தாயக்கட்டன்னு சொல்லுவோம், பரமபதம்லாம் விளையாடுவோம்ல சின்ன வயசுல. ஸோ இதுதான் பகடை. இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குன்னா 1 2 3, அப்படியே பின் சைடு வந்தால் ஒரு 3 6 பக்கம் இருக்குங்க. உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூலில் சாக் பீஸ் டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவை நீங்கள் அப்படியே இமேஜினேஷன் பண்ணிங்க. அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சீல் பண்ணிட்டு இருந்தால் மொத்தம் 6 பக்கம் இருக்கும், கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இதை நம்ம ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குங்க. ஜஸ்ட் நான் காமிக்கிறேன் எல்லாமே, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லை, சரிங்களா? ஸோ ஒரு பகடை எடுத்துக்கிட்டா அதில் மொத்தம் எத்தனை முகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டால் 6 முகம் இருக்கு. ஓகேவா? நீங்க பார்த்தாவே தெரியும், 1ன்னு இருக்கும், 2ன்னு இருக்கும், 3ன்னு இருக்கும், 4ன்னு இருக்கும், 5ன்னு இருக்கும், 6ன்னு இருக்கும். அவ்வளோதான், 7 8லாம் இருக்காது. கரெக்டா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ மொத்தம் 6 பக்கம் இருக்குல்ல, நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். நான் உங்ககிட்ட ஒரு பகடியை கொடுக்குறேன், உருட்டுங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க உருட்டி கீழே போறீங்க. வீரத்துக்கு முன்னாடி நம்பர் உங்களால சொல்லிட முடியுமா? 1 வீயுமா, 2 வீயுமா, 3 வீயுமா, 5 வீயுமா, 6 வீயுமா அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் முடியாது. நம்ம என்ன சகனியா நம்ம சொல்றது நம்பர் வீயறதுக்கு வாய்ப்பு இல்லை. எது வேணாலும் வீயலாம், ஆனால் 6க்குள்ள ஏதாவது ஒன்று தான் வீயும். கரெக்டா இல்லையா? புரியுதுங்களா? ஸோ மொத்தம் 6 முகங்கள் இருக்கு. நான் உருட்டி கீழே போடும் போது 6ல் ஏதாவது ஒரு எண் வீயும். கரெக்டா? இப்போ இதுக்கு பேர் தான் நிகழ்தகவு. மொத்த வாய்ப்புகள் 6, அதுல எந்த நம்பர் வீயும் கேட்டா ஏதாவது ஒரு நம்பர் வீயும். அதாவது 1ல இருந்து 6க்குள்ள 1 2 3 4 5 ஏதாவது ஒன்று வீயும். இது இப்படி சொல்றோம் இல்லையா, இதுக்கு பேர் தாங்க நிகழ்தகவு. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியுதுங்களா? புரியுதுப்பா. இப்போ இது எப்படி நான் போடலாம் ஸ்டெப்புன்னு கேட்டிங்கன்னா, உங்களை கொஸ்டின்ல ஒரு பகடை அப்படின்னு கேட்டுட்டாவே மொத்த வாய்ப்புகள் 6. அப்போ மொத்த வாய்ப்புகளை கீழே எழுதணுங்க. ஸோ நம்ம பின்ன வடிவில் தான் எழுதணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் A/B, அதாவது A/Bனா இந்த பின்ன வடிவில் தான் நம்ம எழுத போகிறோம். கீழே மொத்த வாய்ப்புகள், மேலே கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கானோ அதற்கான வாய்ப்புகள். இப்போ ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண், பகா எண், பகு எண், எக்ஸட்ரா எதனா ஒன்று கேட்பாங்க, அதற்கான வாய்ப்புகளை மேலே போடணும். ஓகேவா? ஸோ மொத்த வாய்ப்புகளை கீழே போடுங்க, மேலே கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கானோ அதற்கான வாய்ப்புகளை மேலே போடுங்க. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு பகடைன்னு கொஸ்டின்ல நீங்க பார்த்துட்டாவே மொத்தம் 6 வாய்ப்பு, அதை கீழே வச்சுக்கிட்டேன். ஓகே ஓகே. இப்போ அடுத்ததா இரட்டைப்படை எண் இருப்பதற்கான நிகழ்தகவு. இரட்டைப்படை எண் என்ன சார்? ஒன்றும் இல்லைங்க, 2ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர் தான் இரட்டைப்படை எண். அப்போ நீங்க உங்ககிட்ட நான் ஒரு பகடியை கொடுத்துட்றேன். ஓகே, மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு, நான் கீழே எழுதிக்கிட்டேன். ஓகே, நீங்க உருட்டி போடும் போது அதில் வீயக்கூடிய நம்பர் இரட்டைப்படை எண்ணா இருக்கணுமா? அதற்கான வாய்ப்பு எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ இரட்டைப்படை எண்ணா 2ஆம் வாய்ப்பால் வரக்கூடிய எண் தான் இரட்டைப்படை எண். 1 2ஆம் வாய்ப்பில் வருமா? வராது, அதை விட்டுருங்க. 2 வருமா? வரும், அப்போ அது வீயத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 3 வருமா? வராது, 2ஆம் வாய்ப்பாடில், அப்போ அது இரட்டைப்படை எண் இல்லை. 4 வருமா? வருமே, 2ஆம் வாய்ப்பாடில் 4 வருமா?
அப்போ அது இரட்டைப்படை எண். 5 வருமா? வராது. 6 வருமா இரட்டைப்படை எண்? அதாவது 2வது வாய்ப்புல வருமா? வரும். அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கு இரட்டைப்படை எண் வீரத்துக்கு? 3 வாய்ப்பு இருக்கு. புரியுதா? நான் இப்போ பகடை உருட்டுறேங்க, மொத்தம் 6 வாய்ப்பு, அதை கீழே எழுதிக்கிட்டேன். ரைட்டா? ரைட்டு. இப்போ அந்த வீது இல்லை, நான் உருட்டி கீழே போட போறேன் இல்லையா, அப்போ அங்கே வீயக்கூடிய நம்பர் இரட்டைப்படை என்ன இருக்கணுமா? அப்போ நான் உருட்டும் போது 2 வீலாம் இரட்டைப்படை எண், 4 வீலாம் இரட்டைப்படை எண், 6 வீலாம் இரட்டைப்படை எண், வேற 1 வீந்தாவோ 3 வீந்தாவோ 5 வீந்தாவோ அது இரட்டைப்படை எண் இல்லை, அதை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ நான் உருட்டும் போது இரட்டைப்படை எண் வீரத்துக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குன்னா 2, 4, 6ன்னு 3 வாய்ப்பு தான் இருக்கு. புரியுதா? புரியுதுங்க. அப்போ மொத்த வாய்ப்பு கீழே போட்டுக்கிட்டேன். அது இங்க தனியாக எழுதுறேன். மொத்த வாய்ப்பை எப்பவுமே கீழே வச்சுக்குங்க. இப்போ கொஸ்டின்ல கொடுத்த வாய்ப்பு இரட்டைப்படை எண் வீரத்துக்கு 3 வாய்ப்பு தான் இருக்கு. கரெக்டா? 2, 4, 6. இப்போ இதை சுருக்க முடிஞ்சா சுருங்க, இல்லைன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். அப்போ 1 3 3 ஈர் 3 6. அப்போ 1/2 ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதான். இந்த தேரியை சொல்றதுக்கு தான் இவ்வளோ நேரம். அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்க, கெட்டன்னு போட்டுடலாம். புரியுதா இல்லையான்றதை மட்டும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ 2வது கேள்வி வந்துருமா? 2வது கேள்வி 10th ஓல்டு புக்கில் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி? ஒரு பகடையை உருட்டப்படும் பொழுது ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ கீ பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ஒரு பகடை அப்படின்னு சொல்லிட்டாங்க, நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 கீ பாயிண்ட். ஒரு பகடியா இருந்தா மொத்தம் பகடை, ஒரு பகடினா மொத்தம் 6 முகங்கள். அப்போ மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். ஒரு பகடை நிகழ்தகவு அப்படின்னு கொடுத்துட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க, மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கானோ அதற்கான வாய்ப்பை நம்ம மேலே வைக்கணும். அப்போ வாங்க அதை பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க? ஒற்றைப்படை எண். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 5 6 வாய்ப்பு தான் இருக்கு, அதுக்கு மேலே கிடையாது ஒரு பகடையில். கரெக்டா? கரெக்ட். இப்போ இதில் நல்ல கவனிங்க, ஒற்றைப்படை எண் வேணுமா? ஒற்றைப்படை எண்ணா கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். இரட்டைப்படை எண்ணா 2வது வாய்ப்பாடில் வரக்கூடிய எண், ஒற்றைப்படை எண்ணா 2வது வாய்ப்பாடில் வராத எண். அடவே சூப்பர்ப்பா. அப்போ இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு பகடையை கொடுக்குறேங்க. சரி, அதை நீங்கள் வாங்கி குலுக்கி கீழே போடுறீங்க. ஓகே, இப்போ ஒரு பகடைன்னும் போது மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அதை நான் கீழே எழுதிக்கிட்டேன். சூப்பர். இப்போ வீயக்கூடிய நம்பர் ஒற்றைப்படை எண்ணா வேணுமா? அப்போ ஒற்றைப்படை எண்ணா 2வது வாய்ப்பாடில் வராத எண்ணா வேணுமா? அப்போ 1 2வது வாய்ப்பாடில் வருமா? வராது. அப்போ அது வீயலாம். கரெக்டா? 2 வருமா? 2வது வாய்ப்பாடில் வரும். அப்போ அது கிடையாது. 3 வருமா? 2வது வாய்ப்பாடில் வராது. அப்போ அது ஒற்றைப்படை எண். புரியுதா? 3 வீயலாம். அடுத்தது 4 வந்து ஒற்றைப்படை எண்ணா, அதாவது 2வது வாய்ப்பாடில் வருமா? வரும்னா அது ஒரு இரட்டைப்படை எண். வராதுன்னா ஒற்றைப்படை எண். சூப்பர். அப்போ 5 வந்து 2வது வாய்ப்பாடில் வருமா? வரவே வராது. அப்போ 5 வந்து ஒற்றைப்படை எண். 6 2வது வாய்ப்பாடில் வருமா? வரும். அப்போ அது ஒற்றைப்படை எண் இல்லை. ரைட்டு. இப்போ ஒற்றைப்படை எண் எத்தனை இருக்கு? 1 3 5 வீலாங்க. அப்போ ஒரு பகடை நான் கொடுத்துட்டு ஒற்றைப்படை எண்ணா வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டாவே 1 3 5 இந்த 3ல ஏதாவது ஒன்று வீயுங்க. அப்படிதான். அப்போ எத்தனை வாய்ப்பு இருக்குது? 3 வாய்ப்பு இருக்குது. அப்போ மொத்த வாய்ப்புகள் 6. ஒரு பகடைன்னா கொஸ்டின்ல கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 3. அதை மேலே வச்சுங்க. இப்போ புரியுதுங்களா? அடிக்க முடிஞ்சா அடிங்க, இல்லைன்னா ஆன்சருங்க. 1 3 3 ஈர் 3 6. அப்போ 1/2 தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான். முடிஞ்சிடுச்சு. அடடே, முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது 3வது கேள்விங்க. ஒரு பகடையை உருட்டும் பொழுது பகு எண் பெறுவதற்கான நிகழ்தகவு. அடடா, என்னப்பா பகு எண் பகா எண்ணெலாம் வருது, என்னங்க அது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்கிறேன் பாருங்க.
அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த கணக்கு வருவோம். இதை சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். 2022 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. என்னென்னா இங்கே பாருங்கள், இதை முடிச்சுட்டு அது வரேன். ஒரு பகடையை உருட்டப்படும் பொழுது பகா எண்ணை பெறுவதற்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதை போட்டாங்க வருவோம். இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு பகடை நிகழ்த்தகவு, ஒரு பகடை நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டா ஒரு பகடியில் மொத்தம் 6 வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்கள் ஃபர்ஸ்டா கீழே 6ன்னு வச்சிங்க. ஓகேவா, இது மறக்கவே மறக்காதீங்க. ஒரு பகடை நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே 6ன்னு போட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ மொத்த வாய்ப்பை நான் கீழே வச்சுட்டேன். இப்போ கொஸ்டினில் கேட்கப்பட்டுள்ள வாய்ப்புகளை மேலே வைக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, பகாயன். இந்த பகாயன்லாம் ஒன்றும் இல்லைங்க. முதல்ல ஒரு பகடைன்னா என்னென்ன வீயம், 1 வீலாம், 2 வீலாம், 3 வீலாம், 4 வீலாம், 5 வீலாம், 6 வீலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. கரெக்டா? கரெக்ட். நல்லா நோட் பண்ணிங்க. பகா எண்ணா ஒரு எண் ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படணும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ ஒரு நம்பர் அந்த எண்ணால் மட்டும்தான் அடிக்க முடியும், வேறு எந்த எண்ணாலையும் அடிக்கவே முடியாது. அதுதான் பகா எண்ணு சொல்கிறாங்க. புரியலையே? இப்போ பாருங்க, இந்த ஒன்றுன்னு இருக்கான் இல்லையா, இவன் பகா எண்ணம் இல்லை, பகு எண்ணு இல்லை, 2ஆம் கட்டம். அவன் விட்டுருங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ஒன்று பகா எண்ணும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது. அது எல்லாத்துக்கும் வரும். அதனால் அதை கழிச்சு விட்ருவோம். அடுத்தது இப்போ 2 எடுங்களேன். இப்போ இந்த 2 நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். வாய்ப்பாடு எல்லையே கிடையாது. எந்த வாய்ப்பாடில் 2ன்றது வரும்னு கேட்டால் 2ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 3ஆம் வாய்ப்பாடுலையோ 4ஆம் வாய்ப்பாடுலையோ 5ஆம் வாய்ப்பாடுலையோ நீங்கள் எந்த வாய்ப்பாடுனாலும் எடுங்களேன், வரவே வராது. 2ன்ற நம்பர் 2ஆம் வாய்ப்பாடு மட்டும் தான் வரும். அப்போது அதே எண்ணில் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ 2ஆம் வாய்ப்பாடுன்னு சொல்கிறல, 2ன்றது 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 3ஆம் வாய்ப்பாடுலையோ 4ஆம் வாய்ப்பாடுலையோ வராது. ஸோ அதே எண் வாய்ப்பாடில் வந்தால் அது பகா எண்ணுங்க. அவ்வளோதான் தேரி, வேறு ஒன்றுமே கிடையாது. சொல்கிறது புரியுதா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்னாலையும் தன்னாலையும். தன்னாலன்னா இதை 2ஆல் மட்டும்தான் அடிக்க முடியும். நீங்கள் வேறு எந்த நம்பராலையும் அடிக்கவே முடியாது. 1ஆல் அடிக்கலாம். 1 நான் இப்போ தான் சொன்னேன், 1 விட்டுருங்க, அது கணக்கில் ஏற்றுக்காதீங்க அப்படின்னு. அப்போது இந்த 2 அடிக்கணும்னா 2ஆல் மட்டும்தான் அடிக்க முடியும், வேறு எந்த நம்பராலும் அடிக்க முடியாது. அது ஒரு பகாயன். தெளிவாக புரியுதுங்களா? ஓகே, இப்போ இது ஒரு பகாயன். அடுத்தது 3 பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. 3ன்றது வேறு எந்த நம்பர் போட்டால் 3 அடிப்படும், ஏதிலே அடிப்படாது. 3ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் ஒரு 3 வரும். இப்போ இதை அடித்தா அடிக்க முடியும். வேறு எந்த நம்பர் நீங்கள் கீழே போட்டு அடித்தாலும் 3 அடிக்க முடியாது. அப்போ இது தன்னால் மட்டும்தான் வகுப்படுது. அதனால் 3 ஒரு பகாயன். இப்போ 4 எடுத்துங்களேன், நல்லா கவனிங்க. 4ன்றது 2ஆம் வாய்ப்பாட்லேயும் அடிக்கலாம், 4ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். ஐ மீன் 2ஆம் வாய்ப்பாடில் 4 சாரி ஆமாம் 2 4 எப்படி சொல்கிறது, 2ஆம் வாய்ப்பாடில் 2 2 4 வரும், 4ஆம் வாய்ப்பாடில் 1 4 4 வரும். இப்போ நீங்கள் அடிக்கணுனாலும் 2ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். இதை அடிச்சுட்டா இதில் பாதி 2ன்னு வரும். அதே மாதிரி 4 அடிச்சிடலாம். ஸோ மீதி இன்றி 2ஆலையும் 4ஆலையும் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்கள் வகுக்கிற மாதிரி வந்தால் அந்த எண் பகு எண். அவ்வளோதாங்க. இப்போ 2ஆம் வாய்ப்பாலையும் 4ஆம் வாய்ப்பாலையும் 2ஆலையும் 4ஆலையும் அடிக்க முடியும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எண் ஒரு நம்பரை அடிக்கிற மாதிரி வந்தால் அது பகா எண் இல்லை. அவ்வளோதான், அதுக்கு பேர் பகு எண். தெளிவாக புரிஞ்சிருச்சா? அப்போ 4 பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 4ஆம் வாய்ப்பாடில் வரும். அதனால் 2 வாய்ப்பாடில் வரத்தால இது பகா எண் கிடையாது. அடுத்தது 5 எடுங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். 5 5ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 1 5 5ன்னு. நீங்கள் 2 4 எந்த நம்பர் போட்டாலும் அடிக்கவே முடியாது. ஸோ தன்னால் மட்டும்தான் 5 வகுப்படுறதால 5 ஒரு பகா எண். புரிந்தா? ஓகே. இப்போ இந்த 6ன்னு எடுத்துக்கிட்டா 2ஆம் வாய்ப்பாடில் வரும். ஓகேங்களா? 3ஆம் வாய்ப்பாடில் வரும். கரெக்டா? 6ஆம் வாய்ப்பாடில் வரும். அடேங்கப்பா, எத்தனை வாய்ப்பாடில்! ஸோ நீங்களும் பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாடிலே இருக்கும். 3 6, 3ஆம் வாய்ப்பாடில் 2 6, 6ஆம் வாய்ப்பாடில் 1 6 6. அப்போது 3 நம்பர் அடிக்கிற மாதிரி வருது. ஆனால் பகா எண்ணுக்கான ரூல் அதால் மட்டும்தான் வகுக்கணும். 6ஆல் மட்டும்தான் வகுக்கணும். வேறு எந்த நம்பர்லாம் வகுப்பட்டுச்சுன்னா அது பகா எண் கிடையாது. தேரி புரியுதா? அப்போது 6 பகா எண் இல்லை, பகு எண். முடிஞ்சிச்சு.
இப்போ பகாயன் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? 2 3 5. அப்போ 2 ஒரு பகாயன், 3 ஒரு பகாயன், 5 ஒரு பகாயன். இப்போ என்ன கேட்குறான்? பகாயன் வீவதற்கான நிகழ்த்தொகை தான். அப்போ 2 வீலாம், 3 வீலாம், 5 வீலாம். இந்த 3 எண் தான் பகாயன். அப்போ 3 வாய்ப்புகள் இருக்கு. மொத்த வாய்ப்பு 6. இதில் கொஸ்டினில் கொடுக்குற வாய்ப்பு 3. அடிச்சா ஆன்சர். சுருங்க முடிஞ்சா சுருங்க, இல்லை வச்சுங்க. சரிங்களா? அப்போ அங்கே பாருங்க, ஓர் 3 3, ஈர் 3 6, 1/2. ஆமாம், ஆன்சருக்கா அது பாருங்க, ஆப்ஷன் டியில் பர்ஃபெக்டாக இருக்கு. நான் புரியத்துக்கு தான் பொறுமையாக சொல்கிறேன், தயவு செஞ்சு புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்க, இந்த கணக்கு வந்துடுவோம். 3வது கொஸ்டின். ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது பகு எண் பெறுவதற்கான நிகழ்த்தகவு. அப்போ பகு எண்ணா வீணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குழப்பமே வேணாம். ஃபர்ஸ்ட் ஒரு பகடை நிகழ்த்தகவு. ஒரு பகடை நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே கீழே 6 வச்சுக்கணும். ஏன்னா மொத்தம் 6 வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா? இப்போ என்னென்ன வாய்ப்பு? 1 2 3 4 5 6. மொத்தம் 6 வாய்ப்புகள் இருக்கு ஒரு பகடன்னா. கரெக்டா? கரெக்ட். இப்போ இதில் என்னன்னா பகு எண், இந்த பகா எண்ணு எதுவோ அதை நல்லா புரிஞ்சுங்க. பகா எண் எதுவோ அந்த எண்ணை விட்டுட்டு மீதி நம்பர்லாம் பகு எண்ங்க. அவ்வளோதான். புரியுதா? இப்போ 1 நான் முதல்லையே சொல்லிடுறேன். 1 பகா எண்ணும் பகு எண்ணும் எல்லா வழியும் வரும். ஓகேவா? பகா எண்ணம் இல்லை, பகு எண்ணம் இல்லை, இப்படி வச்சுங்க. எதுக்குமே அது லாக் இல்லைப்பா, அவனை தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? 2 ஒரு பகாயன், 3 ஒரு பகாயன், 5 ஒரு பகாயன். அப்போ இதெல்லாம் பகாயன், அதெல்லாம் விட்டுடணும். பகாயன் எது இல்லையோ அந்த நம்பர்லாம் பகு எண். அவ்வளோதான். புரியுதா? புரியுது. அப்போ 4 6 2 நம்பர் மட்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பரால் வகுப்படும். ஏன்னா இப்போ 4 எடுத்துக்கிட்டா நமக்கு 2 வாய்ப்பாலே வரும், 4 வாய்ப்பில் அடிக்கலாம். அதே மாதிரி 6 எடுத்துக்கிட்டா 2 வாய்ப்பாடு, 3 வாய்ப்பாடு, 6 வாய்ப்பில் அடிக்கலாம். ஸோ அதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பரால் அடிக்கிற மாதிரி வந்துட்டாவே அது பகு எண். அவ்வளோதான் தேரி. அப்போ 2 வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன்? 2ன்னு மேலே போட்டுக்கிறேன். மொத்த வாய்ப்பு கீழையும் கொஷனில் கொடுக்குற வாய்ப்பை மேலேயும் வச்சுக்கணும். சுருக்கு முடிஞ்சா சுருங்க, இல்லை ஆன்சர். இதில் பாதி 1, 2ல் பாதி, 6ல் பாதி 3. அப்போ 1/3 தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தெளிவாக புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னன்னா, ஒரு சீரான பகடையை ஒரு முறை உருட்டும் பொழுது கிடைக்கப்பெறும் எண் பகா எண் அல்லது பகு எண்ணாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டாங்க. 10th ஓல்டு புக்கில் இருக்குது. சூப்பர். பாருங்க, புது புக்கு, பழைய புக்கு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு பகடை நிகழ்த்தகவு, இந்த கீ பாயிண்ட் நீங்கள் பார்த்துட்டாவே மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கோங்க, கொஸ்டினில் கொடுக்குற வாய்ப்பை மேலே வச்சுங்க. ஓகேவா? இப்போ என்னன்னா, பகா எண்ணோ பகு எண்ணோ, பகா எண்ணோ அல்லது பகு எண்ணோ வீவதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டாங்க. பொதுவாக ஒரு பகடன்னா நமக்கு 6 முகங்கள் இருக்குது. கரெக்டாக 6 வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் கீழே போட்டுக்கிட்டேன். என்னென்ன வாய்ப்பு? 1 வீலாம், 2 வீலாம், 3 வீலாம், 4 வீலாம், 5 வீலாம், 6 வீலாம். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க, தெளிவாக புரிஞ்சுங்க. பகா எண் அல்லது பகு எண். இப்போ பகா எண் வேணும் அப்படின்னு முதல்ல வச்சுங்க. பகா எண்ணா இப்போ பாருங்க, 2 3 5 பகா எண். கரெக்டா? ஓகே. அடுத்தது பகு எண். பகு எண்ணா 4 6 இது வியும். இப்போ 1 பகா எண்ணும் இல்லை, பகு எண்ணும் இல்லை. அது எதுக்குமே கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ கொஸ்டினில் பகா எண் வீணா 2 3 5 வீலாம், பகு எண்ணா 4 6ன்னு வீலாம். கரெக்டா? இவ்வளோதான் வாய்ப்பு. அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கு? பகா எண்ணா 3 வாய்ப்புங்க, பகு எண்ணா 2 வாய்ப்புங்க. அப்போ மொத்தம் 5 வாய்ப்பு. கரெக்டாக தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டு. அப்போது 5 வாய்ப்பு மேலே போட்டுக்கிட்டேன். ஓகேவா? மொத்த வாய்ப்பை கீழே வச்சுங்க, கொஸ்டினில் கொடுக்குற வாய்ப்பை மேலே வச்சுங்க. பகா எண்ணா 3 வாய்ப்பு இருக்குது, 2 3 5ன்னு. பகு எண்ணா 6 4ன்னு இருக்குது. ரைட்டா? அப்போ மொத்தம் 5 வாய்ப்பு இருக்குது. இதை அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது.
அப்போ 5/6 சரிங்களா. 5/6 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஆப்ஷன் பியில் 1 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் இந்த 1ஐயும் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா 6ன்னு வரும். 6 கிடச்சா 1ன்னு ஆன்சர் பண்ணால் தப்பாயிடும். ஏன்னா 1 வந்து பகு எண்ணும் இல்லை, பகா எண்ணம் இல்லை, குறிப்பு மாதிரி எழுதிச்சுங்க. புரியுதுங்களா? ரைட்டுப்பா. அடுத்ததுங்க, அடுத்தது இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனிக்கணும். ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படும் பொழுது கிடைக்கப்பெறும் எண் பகா எண் அல்லது பகு எண் தோன்றாமல் இருக்க நிகழ்த்தகவு. புரியுதா? நல்லா கவனிங்க. இதில் வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 2 பகடி வச்சு கேட்குற கொஸ்டின்லாம் நிறைய இந்த மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா. ஸோ வீயாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டாங்க. அதாவது ஒரு பகடையை நான் உருட்டுறேன், அதில் ஒரு முறை உருட்டும் பொழுது கிடைக்கப்பெறும் எண் பகா எண் அல்லது பகு எண் தோன்றாமல் இருக்க நிகழ்த்தகவு. ஸோ இப்போ இந்த மாதிரி தோன்றாமல் இருக்க அப்படின்னு ஆப்போசிட்டில் கேட்டா, ஏன்னா வழக்கமாக பகா எண்ணோ பகு எண்ணோ வீழ்வதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இரட்டைப்படை எண் வீழ்வதற்கான நிகழ்த்தகவு, ஒற்றைப்படை எண் வீழ்வதற்கான நிகழ்த்தகவு, இப்படி தான் கேட்பாங்க. கரெக்டா? ஸோ வீழ்த்துக்கான நிகழ்த்தகவு கேட்குற இடத்துல வீயாமல் இருக்க, கரெக்டாக புரியுது, தோன்றாமல் இருக்குன்னா அது வீயக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கேட்டா, புரியுதா? இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கேட்டால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு பகடை நிகழ்த்தகவு. ஒரு பகடை நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது, கீழே வச்சுங்க. ஒரு பகடை நிகழ்த்தகவுன்னா கீழே 6 வச்சுக்கணும். என்னென்ன வாய்ப்பு? 1 வீலாம், 2 வீலாம், 3 வீலாம், 4 வீலாம், 5 வீலாம், 6 வீலாம். கரெக்டாக ஒரு பகடைன்னா 6 முகம் இருக்குது. மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கிட்டேன். இப்போ கொஸ்டினில் கேட்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தா நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல தோன்றாமல் சொல்லிட்டாங்களா, அது இப்போதைக்கு மறந்துடுங்க. இப்போதைக்கு மறந்து வீர மாதிரியே வச்சுங்க. பகா எண் பகு எண் வீழ்வதற்கான நிகழ்த்தகவுன்னு வச்சுங்க. அப்படி வச்சுக்கிட்டா பகா எண்ணா 2, 3, 5 பகா எண், பகு எண்ணா 4, 6. 1 வந்து பகா எண்ணும் இல்லை, பகு எண்ணும் இல்லை. அப்போது பகா எண் 2, 3, 5 3 வாய்ப்பு இருக்குது. பகு எண் 4, 6ன்னு 2 வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 5 வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டா? அப்போ நான் முதல்ல மொத்தம் 5 வாய்ப்பு இருக்குது, அதை எழுதிட்டேன். அப்போ ஆன்சர் 5/6 ரைட்டு. எப்படி? வியவதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டா ஓகேவா. ஆனால் இப்போ வியக்கூடாதுன்னு கேட்டாங்க, ஆப்போசிட்டில் கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு இங்கே 2 நம்பர் கீழே இருக்கிற நம்பர் மேலே இருக்கிற நம்பரால் கழிச்சுக்குங்க. கழிச்சா என்ன வரும்? 5ல் 6ல் 5 போனால் 1 வரும். கீழே இருக்கிற நம்பர் அப்படி வச்சுங்க. அப்போ 1/6 அவ்வளோதான். ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம், நல்ல குறிப்பு எழுதி வச்சுங்க. தோன்றாமல் இருக்க இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கேட்டாவே நார்மலாக போட்டுருங்க. போட்டுட்டு வரக்கூடிய விடையில் கீழே இருக்கிற நம்பர் மேலே இருக்கிற நம்பரால் கழிச்சுங்க. 6ல் 5 போனால் 1, மேலே 1 வச்சுங்க. கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே வச்சுங்க 6. அப்போ 1/6 அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? புரியுதுப்பா, சூப்பர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 7வது கொஸ்டின். ஒரு பகடையை உருட்டும் பொழுது 3க்கு மேல் விழுவதற்கான நிகழ்த்தகவு. சூப்பர். இப்போ ஒரு பகடை நிகழ்த்தகவு இப்படி கேட்டாவே ஒரு பகடினா மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே 6 வச்சுக்கோங்க, நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே. ஓகேவா? அப்போ என்னென்ன வாய்ப்பு? 1, 2, 3, 4, 5, 6. இதில் ஏதாவது ஒன்று வீழலாம். இதான் ஒரு பகடினா மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது, அதை கீழே வச்சுக்கிட்டேன். ரைட். இப்போ அடுத்தது என்னன்னா இங்கே பாருங்கள், இப்போது மேலே என்ன பண்ணணும்னா இந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணணும்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்கானோ அதை கண்டுபிடிச்சி மேலே போகணும். எத்தனை வாய்ப்பு கொஷினில் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான வாய்ப்பு மேலே போகணும். புரியுதா? புரியுது. அப்போ என்ன கேட்குறாங்க? 3க்கு மேலே வேணுமா? 3க்கு மேலேனா 3 கிடையாது. 3க்கு மேலேன்னா 4, 5, 6 3 நம்பர் தான் இருக்குது. புரியுதா? 3க்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டாவே 3 விட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை வாய்ப்புங்க. அப்போ நான் உருட்டும் போது 4 வீலாம், ஏன்னா 3 விட பெருசு. 5 வீலாம் 3 விட பெருசு. 6 வீலாம் 3 விட பெருசு. அப்போ 3 வாய்ப்பு தான் இருக்குது. அப்போது மொத்த வாய்ப்பு 6 கீழே வச்சுக்கிட்டேன். கொஷினில் கொடுக்குற வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3, அதை மேலே வச்சுக்கிட்டேன். சுருங்க முடிஞ்சால் சுருங்க, இல்லைனா ஆன்சர். அப்போ 1 3 3 ஈர் 3 6 1/2 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான். முடிஞ்சிருச்சு. சிம்பிள்.
இப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டு இல்லையா, உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா? தாராளமா. 8வது கொஸ்டினும் 9வது கொஸ்டினும் ஹோம்ஒர்க்குங்க. 8வது கொஸ்டின் 9th நியூ புக்கில் 2018 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒரு பகடையை உருட்டப்படும் பொழுது 4ற்கு மேல் கிடைப்பதற்கான என்ன நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4க்கு மேலே வேணுமா? ஆப்ஷன் ஏ 2/3, பி 1/3, சி 1/4, டி 1/6. மறக்காம கமெண்ட் பண்ணுறங்க. 8ன்னு போடுங்க, ஏன்னா 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது 9வது கேள்வி. இது ஹோம்ஒர்க் தான். ஒரு பகடையை உருட்டும் பொழுது 5க்கு மேல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5/6, பி 1/5, சி 1/6, டி 2/6. மறக்காம கமெண்ட் பண்ணுறீங்க. 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க். அடுத்தது 10வது கேள்விங்க. 10வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பகடையை ஒரு முறை எரியும் பொழுது கிடைக்கும் எண் 3ன் மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு யாதுன்னு 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பகடை நிகழ்தகவுன்னு சொல்லிட்டாவே மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு. அதை கீழே வச்சுக்கிட்டேன். என்னென்ன வாய்ப்பு? 1 வீலாம், 2 வீலாம், 3 வீலாம், 4 வீலாம், 5 வீலாம், 6 வீலாம். கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ மொத்த வாய்ப்பை நான் கீழே வச்சுக்கிட்டேன்னா கொஸ்டினில் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பை மேலே வச்சுக்கணும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? இங்கே பாருங்க, 3ன் மடங்கு. ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி மடங்குன்னு சொல்லிட்டா அந்த வாய்ப்பாடுன்னு அர்த்தங்க. குழப்பிக்காதீங்க, சரிங்களா? மடங்குன்னு சொல்லிட்டாவே அந்த வாய்ப்பாடு. இதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மடங்குன்னா பெருகணும், எதை 3 பெருகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே மடங்குன்னா எதை குறிக்குன்னா அந்த வாய்ப்பாடை குறிக்கும். சரிங்களா? அப்போ 3ன் மடங்குனா 3ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண், அவ்வளோதான். 4ன் மடங்குனா 4ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண், 2ன் மடங்குன்னா 2ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண், அவ்வளோதான். புரியுதா? அப்போ 3ன் மடங்குன்னா இங்கே பாருங்க, இது 3ன் மடங்கு, ஏன்னா 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 1 வராது, 2 வராது, 4 வராது, 5 வராது, 6 வரும். 1 3 3, 2 3 6. ஸோ அப்போ இதுவும் 3ன் மடங்கு. ஒன்றும் இல்லை, மடங்குன்னா வாய்ப்பாடு, 3ன்னா 3ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண். ஆடாடாடாடா, என்ன விளக்கம்? அப்போ இந்த 3ன் மடங்கு வீரத்துக்கு 3 6ன்னு 2 வாய்ப்பு தான் இருக்கு. அந்த 2 மேலே வச்சுங்க. சுருங்க முடிஞ்சா சுருங்க, இல்லைன்னா ஆன்சர். இதில் பாதி 1, இதில் பாதி 3, 2ல் பாதி 1ங்க, 6ல் பாதி 3ங்க. அப்போ 1/3 தான் சரியான விடை. இருக்கா? தோ ஆப்ஷன் பியில் 4 ரைட்டாக இருக்கு. சூப்பருங்க. அடுத்தது போலாமா? போயிடுவோம். 2019 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஒரு சீரான பகடையை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அதில் 6ன் பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு யார்? முக்கியமான கேள்வி, கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. அதாவது இந்த காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சைடில் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அடிக்கடி யூஸ் ஆகும். காரணின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்ன நம்பரு? 6. முதல்ல நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டுருவோம். ஒரு சீரான ஒரு பகடை நிகழ்தகவுன்னு சொல்லிட்டாவே ஒரு பகடைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஒரு பகடைனா மொத்தம் 6 வாய்ப்பு இருக்குது. அதை கீழே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இதில் இங்கே மேலே என்ன பண்ணனா, கொஷினில் கேட்கப்பட்டுள்ள கண்டிஷனுக்கு எத்தனை வாய்ப்போ அதை மேலே போகணும். ஓகேவா? இப்போ 6ன் பகா காரணி. முதல்ல காரணி அப்படின்னு எடுத்துப்போம். காரணின்னா என்ன தெரியுங்களா? ஒரு நம்பரை எந்த 2 நம்பரால் பெருக்குன்னா அது வருமோ அதாங்க காரணிகள். புரியலையே? அதாவது இப்போ இந்த 6ன்னு எடுத்துங்க, எந்த 2 நம்பர் பெருக்குன்னா 6 வரும்? ஒரு 6ன்னு வரும். ஆமாம். அப்போது 1ஐயும் 6ஐயும் நான் பெருக்குன்னா 6 வரும். அப்போ 1ம் 6ம் 6ன் காரணிகள். சூப்பரே. அடுத்தது வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிங்க. 2 3 இல்லை, 2ஐயும் 3ஐயும் 3 6. நீங்கள் 3ஐயும் 2ஐயும் கூட போடுங்க, தப்பு இல்லை. சரிங்களா? ஆக மொத்தம் 2
3. இந்த 2 நம்பரையும் நான் பெருக்குனா 6 வரும். அப்போ இந்த 2 3 6இன் காரணிகள். சூப்பருங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போ 6இன் காரணிகள்னு எடுத்துக்கிட்டா 1 6 2 3 4 நம்பர் இருக்கு. இப்போ ஜஸ்ட் 6இன் காரணிகள் வீவதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டாங்கன்னா 1 வீலம் 6 வீலம் 2 வீலம் 3 வீலம் மொத்தம் 4 வாய்ப்பு. அப்போ 4 எடுத்து நீங்கள் போட்டு அடிச்சு கொடுத்தா ஆன்சர். புரியுதா? இது இந்த கொஸ்டின் கிடையாது. ஆனால் ஜென்ரலாக காரணிகள்லாம் என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா? 6இன் காரணிகள்னா 1 6 2 3. 6இன் காரணிகள் வீழ்வதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 4 வாய்ப்பு இருக்கு. 1 6 2 3 வீலாம். அப்போ 4 நான் மேலே வச்சுக்கிட்டு சுருகுனா ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? ஓகே. ஆனால் கேட்டவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த காரணிகள் பகா எண்ணா இருக்கணுமா? அடக்கடவுளே. அப்போ பகா எண்ணா நமக்கு தெரியும். 2 ஒரு பகா எண், 3 ஒரு பகா எண். இந்த ஒரு பயப்புள்ள பகா எண்ணம் இல்லை பகு எண் இல்லை, அந்த பயனை சேர்த்துக்காதீங்க. 6 வந்து பகு எண். ஏன்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 வாய்ப்பில் வரும், 3 வாய்ப்பில் வரும், 6 வாய்ப்பில் வரும். அப்போது இந்த 6இன் காரணிகள் 1 6 2 3 கண்டுபிடிச்ச இல்லையா? அதில் பகா எண்கள் 2 3 மட்டும்தான். அப்போது 2 வாய்ப்பு இருக்கு. புரியுதா? புரியுதுப்பா. அப்போ 2 வீலம் 3 வீலம். புரியுதா? அப்போ 2 வாய்ப்புகள் இருக்குது மேலே வச்சுக்கிட்டு. இப்போ சுருக்க முடிஞ்சா சுருங்க, இல்லை ஆன்சர். இதில் பாதி 1, 2ல் பாதி, 6ல் பாதி 3, 1/3 தான் சரியான விடை. இதை பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? எப்படிலாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா ஒரு பகடையை வச்சுக்கிட்டு. அட கடவுளே. புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். அடுத்ததா 12வது கேள்வி. என்ன கேள்வினா இங்கே கவனிங்க, நல்லா கவனிங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபைனல் கேள்வி வந்தாச்சு. ஒரு சீரான பகடையை உருட்டப்படும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் அல்லது 3இன் மடங்கு பெறுவதற்கான நிகழ்தகவு. 3/5/2023 டிஎன்பிசியில் கேட்டுட்டாங்க. கரெக்டுப்பா. என்ன கேட்டிருக்காங்க? நான் ஒரு பகடை எடுத்துக்கிறேன். ஓகே, அதை நான் உருட்டி கீழே போட போகிறேன். சரி, அதில் 1 இரட்டைப்படை என்ன வேணுமா? ஓகே, அப்படி இல்லைன்னா 3இன் மடங்கா வேணுமா? இதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ ஒரு பகடை நிகழ்தகவுன்னு சொல்லிட்டாவே ஒரு பகடையில் மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு. அந்த 6 கீழே வச்சுக்கிட்டு என்னென்ன வாய்ப்பு இருக்கு? 1 வீலம் 2 வீலம் 3 வீலம் 4 வீலம் 5 வீலம் 6 வீலம். கரெக்டா? கரெக்ட். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இரட்டைப்படை எண்ணா இருக்கணுமா? இரட்டைப்படை எண் ஃபர்ஸ்ட் அதான சொல்கிறேன். ஒரு இரட்டைப்படை எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இரட்டைப்படை எண்ணா 2ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண் இரட்டைப்படை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் 2 வரும், 4 வரும், 6 வரும். கரெக்டா? மீதி நம்பர்லாம் 2ஆம் வாய்ப்பாடில் வராது. அதான் இரட்டைப்படை எண். அப்போ நமக்கான வாய்ப்பு 2 வீலம் 4 வீலம் 6 வீலம். கரெக்டா? கரெக்ட். இப்போ அடுத்தது அல்லதுன்னு சொல்லிட்டா இல்லையா? அடுத்தது 3இன் மடங்கா வீவதற்கான நிகழ்தகவு. அடுத்தது 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 3இன் மடங்குன்னா 3ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய எண் தான் 3இன் மடங்கு. கரெக்டா? அப்போ 3 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வரும், 6 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வரும். வேறு எந்த நம்பரும் 3ஆம் வாய்ப்பாடில் வராது. அப்போது 3 அல்லது 6. சரிங்களா? ஸோ 3 6 வீலம் அதான் 3இன் மடங்கு. ஓகேவா? இப்போ நான் உருட்ட போகிறேன். இரட்டைப்படை எண் வீரத்துக்கு 2 4 6ன்னு வாய்ப்பு 3 வாய்ப்பு இருக்கு. 3இன் மடங்கா வீரத்துக்கு 3 6ன்னு இருக்குது. இவ்வளோதான், இதான் வாய்ப்பு. அப்படின்னும் போது நல்லா கவனிங்க. இப்போ 6ன்றது 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. இது கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ 2 முறைன்னா நமக்கு தேவை வாய்ப்புங்க. இப்போ நீங்கள் உருட்டி போடுறீங்க 2 4 6 வீலம், இல்லை 3இன் மடங்குன்னு எடுத்துக்கிட்டா 3 6 வீலம். இப்போ இந்த 6ன்றது 2 வாட்டி வருது. எனக்கு தேவை வாய்ப்பு தான். 6 6ன்னு 2 முறை வரத்தால ஒரு 6 கேன்சல் பண்ணிடணும். ஓகேவா? புரியுதுங்களா? சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல 5ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 5ன்னு வருதுன்னா அப்போது இரட்டைப்படை எண் ஒரு 3, 3இன் மடங்கு ஒரு 2, 5 வாய்ப்பு. இங்கே 5ன்னு போட்டு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? பட் சேம் நம்பராக இருக்கக்கூடாது. அப்படி சேம் நம்பராக வந்துச்சுன்னா அந்த ஒரு எண் நீக்கிடுங்க, 2 நீக்கக்கூடாது, 1 நீக்கிடணும். அவ்வளோதான். வாய்ப்பு தானே நமக்கு தேவை. அப்படின்னும் போது 2 4 6 3 அவ்வளோதான். 2 வீலம் 3 வீலம் 4 வீலம் 6 வீலம் 4 வாய்ப்பு இருக்குது. மேலே வச்சுங்க. இப்போ இதை சுருக முடிஞ்சா சுருங்க, இல்லை ஆன்சர்.
இப்போ போய் பார்க்கலாம், சுருக்கி தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த 4ல் பாதி 2, 6ல் பாதி 3, 2/3 தான் ஆன்சர். 2/3 ஆப்ஷன் சி தான் சரியானது. அவ்வளோதாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நடந்த கொஷின் எல்லாமே அனலைஸ் பண்ணி தெளிவாக சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும். வேறு ஏதாவது ஒரு பகடையை பேஸ் பண்ணி ஏதாவது கொஷின் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புங்க நம்பருக்கு. நான் அதுக்கு தனியாகவே கிளாஸ் போகிறேன், டிஃப்ரெண்ட்டான கேள்வி இருந்தால். சரிங்களா? இல்லைனா போதும், இதோடு முடிச்சுக்கலாம். ஒற்றைப்படைனே வருது, ஒரு பகடை பேஸ் பண்ணி கிளாஸ் முடிச்சாச்சு. நாளைக்கு 2 பகடையை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். பட் இது புரியலன்னா தயவு செஞ்சு இன்னொரு முறை பார்த்துருங்க. இன்னொரு முறை பார்த்துட்டு அங்கே வந்தால் தான் தெளிவாக புரியும். அதை முதல்ல நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.